நல்ல காலில் விடலை, நான் ஏமாளியா? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். என் குதிரை நீதிமன்றத்தில் போய் நிற்கி, ஆனால் அது நியாயம்தானான்னு பார்த்தேன். சேர்ந்து வாழ்ந்தா அவங்களுக்குள்ள உயிர் சேதம் வரக்கூடிய நிலைமை வரும். ஆகினால் இயல்பான நிலைகள் தோன்றி இப்படி ஒரு பிரிவை கொண்டு வந்து விட்டுருக்கு. இது பிரிவில் தான் நடக்குமே தவிர சேராதுன்னு மேலே இருந்து உத்தரவு. என்னப்பா செய்ய? கால் வந்துட்டு ஆட்டிப்பு போ. வரலாம். எந்த இடைஞ்சல் இல்லாமலும் நீதிமன்றம் உங்கள் பக்கம் நடுநிலை தவறாமல் நான் வெற்றியை தருகிறேன். ஜெயித்து வந்து என்னை பார்ப்பேன். வெற்றி உண்டு. ஆனந்தமடைவாய் போ. கர்மசாமிக்கு இதே மாதிரி என் பிள்ளை ஒரு பக்கம், அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்காங்களே. இல்லைப்பா, எங்கப்பா இருக்காங்க? நீ யாருப்பா? கல்யாணம் முடிச்சிருக்கியா உன் பிள்ளைக்கு? அந்த பிள்ளை எங்கே இருக்கு? மாமியார் பிள்ளை இருக்குது தானே நியாயம்? பிரிஞ்சு இருக்காங்களா? என்ன பிள்ளைப்பா நீ? கால் வந்துட்டு வா. வணக்கண்ணே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கிய? மருமக எவ்வளோ கொழுப்பு! நெல்லுங்காங்கனே, ஏன் பேரக்கூடாது. நல்ல காலில் விட ராஜா. நீ குனிஞ்சிட்டா நீ காலில் விழுந்ததாக நான் நம்பவும் நினைக்கியோ, உன் மனசு அங்கே போய் சேரணும். அதுதான் எனக்கு முக்கியம். யாரோ வெளிநாடு சம்பந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன், சென்னையிலிருந்து வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன், அதில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார். என்ன தொழில்? புரியுதையே. சரி, அது அமெரிக்காவில் அது தொழிலா? ஆசை, அமெரிக்கன் ஆசை. ஓ, க்ரீன் கார்டு. ஓகேங்க, அது வாங்கி தரணுமா? அப்படி சொல்ல ஆம்பளை. கால் வந்துட்டு வாப்பா. ஏ இரு வாரன்னே பார்த்தேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உட்கார்ப்பா. அந்த பிள்ளைய வர வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க ரெண்டு மனசாக தான் இருக்குது, ஒரு மனசாக இல்லை. புரியுதா? எப்படியாவது அவள் மனசை மாற்றி உன் பிள்ளையோட வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு அடிப்போம் போ. இந்தாப்பா, ஒரே ஒரு பஞ்சாயத்து பேச்சில் உன் மருமகளை வீட்டுக்கு வர வைக்கேன். இணைந்து வாழ்வார்கள், ஆனந்தமாக நடக்கும். அதெல்லாம் துரத்துக்கு எறிவோம் போ. அசராத போ. கர்மசாமிக்கு என்னப்பா, உன் பொண்ணுக்கு தொண்டை சம்பந்தமாக எதுவும் ஆராய்ச்சி பண்ணிங்களா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சாமி சொல்லுது. செக் பண்ணி பார்த்துக்கா, தைராய்டு வராமல் பார்த்துக்கா. என்ன? சரி, கண்ண முடியும். உன் பிள்ளை ஒரு சின்சியரான பிள்ளை, ஆனால் அவங்களுடைய மனசு இவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இல்லை. அதனால் இப்போ அவங்கள வர வைக்கவா? கண்டிப்பாக. புரியல? நீ கண்ண மூடு, நான் பார்க்குறேன். சொன்னால் வருத்தப்படுவோம் அப்படின்னு என்னத்தை சொல்ல? கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லுவோம், அதுக்கு வேறு வேண்டாம் வேணும் நீ முடிவெடு. எனக்கு என்ன அவசியம் இருக்குது? என்ன ஒன்று சொல்லுங்க. உங்கள் அப்பா ஆத்தா கண்ணை முன்ன பிறகு தான் நீ நல்லா இருப்ப என் கூட. அதுவரை நான் உன் கூட இருந்தோம்னா எனக்கும் உனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்காது. புண்ணியம் அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து வார்த்தையை சொல்லுதாங்க. இப்போ நீ முடிவெடுத்து சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி என்னையை மட்டும்
இந்த கனியை கொண்டு வைப்பா. 62 நாட்களுக்குள்ள அங்கேருந்து நற்செய்தியும் இணைப்பும் வரும். வெற்றி உண்டு. என்னை இன்னும் 3 முறை என்னை பார்க்க வருவாயாக, ஆனந்தமும் அடைவாயாக. வாழ் கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்கள் முண்டி என்னென்ன நடக்க போகுது? கால் நீ சொல்லவே வேண்டாம். ஒன்றும் கால் வா. என் பிறந்தாய் மகனே. 2 கேள்விக்கு பதில் சொல்லு. கிரீன் கார்டு வேணும், தொழில் நல்லா இருக்கணும், வேற என்ன வேணும்? இதையும் வலிக்குதுங்க. நான் ஒரு தொழில் சரியான முதல்ல வெளிநாடு சொந்தமான விஷயத்தில் உன் பையனுக்கு அந்த வாழ்க்கையை சரியாக்கி தரேன், தொழிலையும் உருவாக்கி தரேன், நிலையாக இருக்க வைக்கிறேன். அப்படி கண்டபோது உன் இதயத்தை நான் பார்க்குறேன். கொஞ்சம் எக்கோ எடுத்து பார்த்தியாடா? 30-35% கொஞ்சம் புரதச்சத்துக்கள் லேசாக பிளாக்கிங் பண்ணியிருக்கு. அது பெரிதளவுக்கு இல்லை, அதனால் அது ஒன்றும் செய்ய நினச்சிருக்காங்க. மாத்திரை தந்தாங்களா? அது கரைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க, கரையாது. அதனால் இன்னொரு 2.5 மாதம் கழித்து ஆஞ்சோ பண்ணாலே சரியாயிரும். எந்த ஒரு குறையில்லாமல் காப்பாற்றுறேன். சித்த வைத்தியத்தில் மருந்து இருக்குது, சாப்பிடு. மரணம் இல்லை, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். புண்ணியம் அருள்வாய், நிறைந்த கோடி செல்வமும் பெறுவாய். செக் பண்ணிட்டு வா, எத்தனை பிளாக் இருக்குன்னு உனக்கு இருப்பான். ஒரே பிளாக்கில் 35 to 37 அவ்வளோ பாயிண்ட் தான் இருக்குது. பயப்படாத, தைரியமாக இருக்குது. 2 சென்ட் வச்சுருக்கேன் நான். திரும்ப உனக்கே சொல்லு. ஆமாம், ரெடி ஆகிடுத. ஓகே, நற்செய்தியோடு வருவாய், என்னை காண்பாய். கர்மசாமிக்கு முடியாமல் இருக்குது. யாரோ டாக்குமெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ ஏதோ முடியாமல் இருக்காங்களா? யாருக்கு? வாப்பாங்க. யாரு? டாக்குமெண்ட் கையை மட்டும் காட்டினா எப்படி? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாருப்பா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறான்? பக்கத்தில் வா, வாங்க. அவன் எங்க படிக்க போகிறவன? வராங்க. அங்கே நில்லுக்கா. இவனுக்கு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட முடியும். அப்படி நில்லுக்கா, அப்படி நில்லுக்கா, கூப்பிட்றேன். நில்லுக்கா. கால் வந்துட்டு வரலாம். சாய்பாபா சாமி வாராங்களே, உங்கள் வீட்டு பக்கம் அவங்க இருக்கிறாங்களா? சரி, இந்த டாக்குமெண்ட்டை நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன். உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. அதை எந்த இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு முடிச்சு தந்தால் போதுங்களா? வெற்றியாகி தரேன். இந்த 60 நாட்குள்ளே எல்லா வெற்றியும் கிடச்சி தெளிந்த விடையோடு என்னை காண்பாய். செல்வ சிறப்பும் ஆனந்தமும் பெருகும். 1 தான் முடிச்சு தரேன். சரி, எத்தனை லட்சம் கட்டியிருக்கிய? கேட்குற கேள்விக்கு பாரு. எத்தனை லட்சம் கட்டினீங்க படிக்கிறதுக்கு? 20 லட்சம். இன்னும் எவ்வளோ கட்டணும்? கண்ணை முழுங்க. நீங்கள் ரெண்டு அங்கே போங்க. சத்தம். தம்பி, உங்கள் பேர் என்ன? சுந்தரம். அப்படின்னு தம்பி, அதில் சாமிக்கு நேரம் மண்டலாக படுத்துக்கா. அவங்க கணக்கில் அதான் மண்டலாக படுத்துக்கு. சாமியை நல்லா நினச்சிக்கா. சாமியை நல்லா நினச்சிக்காங்க. தலையை பிடிச்சிக்கா. தலையை கர்மசாமிக்கு வழிபாட்டு மாரியப்பாறை கர்மசாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பாறை கர்மசாமிக்கு, குணாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பாறை கர்மசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பாறை கர்மசாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பாறை கர்மசாமிக்கு. தொலைக்காம பிடிச்சு கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக நஷ்டப்பட்டு மனைவியவும் இழந்து
மனவேதனையோடு இருக்கேனே, எனக்கு என்ன முடிவு வச்சுருக்கேன்னு. உங்கள் மனைவி எங்கே இருக்கு? ஆ, கால் வந்துட்டு. வேற யாருப்பா இதே நிலை? முன்னால வாடா தம்பி, குண்டா, ஏய் குண்டா, முன்னால வா குண்டா. இன்னொருத்தனை கால் வந்துட்டா, அவசரப்படுறியே. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வா. இவன் பக்கத்தில் இருக்கான், கேட்போம், தெரியுமா கேட்போம். லவகுஸ்தன் கோயில் எங்கடா இருக்கு? உங்கள் பக்கத்தில் இருக்கோ? லவகுஸ்தா கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்கு. உன்னுடைய தொழிலுக்கு செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கு. உன் மனைவியுடைய ஆத்மா இன்னும் சாந்தமாகவில்லை. இப்போதைக்கு நிறைய கடன்பட்டு பணங்களை எல்லாம் இழந்து ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாய். இதிலிருந்து மாற்றி பிறந்தா போதுல. கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கூடி என் பிள்ளைக்கு, என் தங்க பிள்ளைக்கு. இந்தாடா, இன்னையிலிருந்து நிறைந்த செல்வம் பெறுவாய், வழக்கில் வெற்றி பெறுவாய், உன் வியாபாரம் வெற்றியாகும். இந்த கனியை பழக்கடையில் தொங்க போட்டுக்கோ. நான் கருப்புசாமி வாரேன், அள்ளி பணம் தாரேன். பணவசியம் ஜனவசியம் எல்லாம் நடந்தாச்சு. கால் வந்துட்டு வாடா. கண்ணை முடிக்க. மாங்காடு வாருங்கள், மனம் மகிழ பாடுங்கள், மாங்கல்யம் தருவோர்க்கு மகிமை பல பாடுங்கள். மாங்காடு போயிருக்கியா? எப்போ போனேன்? போய் என்ன சொல்லிட்டு வந்தேன்? இன்னொன்று சொன்னீங்க, மாங்கல்யம் மாங்கல்யம். ஏமில போய் சொல்லுத. கால் வந்துட்டு வா. வா வாப்பா தம்பி வா. தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாள். ஏன் கருப்பசாமி தென் மாவட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நீ ஒரு கேள்வி கேட்டனா, வட மாவட்டத்தில் ஓன் யோகத்துக்கு கல்யாணம் முடித்தா நீ 3 பொண்டாட்டியோடு வாழணுங்கிற விதி. தென் மாவட்டத்தில் கல்யாணம் முடித்தா ஏற்கனவே ஒரு மனைவியை பிரிஞ்சாச்சு, அடுத்த பொண்டாட்டியோடு நீ நல்ல வாழ்வை என்பது யோகம். தென் மாவட்டம் வேணுமா வட மாவட்டம் வேணுமா? எதுவுமே வேண்டாம்னு இன்னைக்கு சொல்லுத. உன் மனசு அப்படி இல்லையடா. நாளைக்கு பணமும் செல்வத்தையும் நான் கொடுத்த உடனே ஒரு மனைவி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணம் தானாக வரும். எதிர்காலத்தை அனுசரித்து பேசுகிறேன். 90 நாட்கள் பொறுமையாகிரு. முதல்ல தொழிலை வெற்றியாக்குதேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். 3 மாதம் கழித்து எல்லாமே வெற்றி ஆயிரும். தைரியமாக நீங்கள் என்கிட்ட வந்து கேட்பேன். அதெல்லாம் முடிஞ்சு போயிருண்டா. எஸ் ஓ தலை 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலும் மனதும் ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு கடன் பட்டு நிறைய பொருள்களும் பணங்களும் நஷ்டம். நகை நட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வேறு என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தொழிலை வகுத்து தரேன். பக்கத்தில் வா. எட்டி இருக்கக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கு. நல்லா இருக்கு. நீங்கள் ஒருத்தர் அந்த விபூதி வாங்கிக்காங்கப்பா. வா. உனக்கு என்னடா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன். இந்தா பணம் கிடச்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். உனக்கு என்னையா வேணும்? வேன் உடனே எடுத்துக்கா. என் பேரை போட்டுக்கா. கருப்பசாமி துணை சித்தர் ஐயப்ப சாமின்னு போடு, ஓடும். உனக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பீங்க போங்க. உனக்கு என்ன வேணுமா? நிறைய பணம் வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைலமே உங்கள் வலியை தீர்க்கும். அப்படிங்க வாடா. உனக்கு என்ன வேணும்? ஒன்று பார்த்துக்கிறேன். அவனே பார்த்தாம்னா என்ன செய்வேன்? அவன்கிட்ட பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு தான் கெட்டிக்கா போ. இந்தா நல்லா இருக்கும், தொழில் பெருகும். ஓடு வாப்பா. உனக்கு என்னடா வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பேன், நல்லா இருக்கும். இந்தா பெரியா. வயசாகிட்டா எல்லாம் வலிக்கும். செய்வனையெல்லாம் வைக்கலை, வீணா குழம்பாக. இந்த வலி இனிமேல் இருக்காது. நல்லா இருக்கும். நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம் மக்களே. ஆ ஆ ஆ
நீங்கள் வேலூரா? வேலூரில் இருந்து பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? தொழில் பற்றி கேட்க வந்தது யார்? வா, என்ன தொழில் தான் தம்பி உனக்கு? என்னடா தொழில்? ஏய் அம்மா, என்ன நீட்ட பாம்பா இருக்கு அங்கே ஒரு நிற்கி. நாகம் சொந்தமான கோயில் எங்கடா இருக்கு? அது அது என்ன? அதான் நீட்டமாக உன் வீட்டு எல்லையிலேருந்து நிறைய இருக்காது. அந்த அம்மாட்ட கேட்டேன், 3 ஆண்டு காலங்களாக உனக்கு தொழில் சரியில்லாமலும் நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வலி வேதனையும் இருக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. அந்த வேதனை வராமல் காப்பாற்றுறேன், உன்னுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன், தொழில் வளப்படுத்தி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வந்துடும் வந்துடும், எடுத்தாச்சு வச்சாச்சு, வா. அந்த பையன்லாம் எடுத்தாங்க. உனக்கு பணம் கிடைக்கும், தைரியமாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்தா ஓட்டிக்கா. என் பேரை வைப்பா, சந்தோஷமா இரு, வாயா, புண்ணியமாக இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எப்பா இப்போ ட்ரெயின் இருக்குது, போயிருங்க. இன்னொரு தடவை கும்பிட்டு வா. தம்பி வாடா. ஒரு பொம்பளை குறுக்க வராடா, அவ யாரு? குறுக்க வராடா. சரி, கால் வந்துட்டு வா. யார் வாழ்க்கையில் குறுக்க வரல? இது ஒரு பெரிய விஷயம். ஆய் இல்லை, என்ன உங்கள் ஊர் குடும்பத்தில் முன்னால் யாரும் சாமி ஆனாங்களா? யாரு? அதோ அந்த நிற்காரு. என்னையா ஆடிக்கிட்டு இருக்க நீ? அங்காளம் இருக்கலாம். அங்காளம்மன் கோயில் எங்கடா இருக்குது? 3 கிலோமீட்டர். இந்தா உன் தொழிலை வளப்படுத்தி தரேன், கடன் பண்ணாமல் காக்கிறேன். வேறு என்ன வேணும்? அண்ணனுக்கு கல்யாணம். யாருக்கலாம் கல்யாணம் நடக்கலை? கல்யாணம் கூட உனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கும், அதுக்கு பிறகு தான் அண்ணனுக்கு நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமி, உங்களுக்கு உண்மையிலேயே தோழ வந்தானா? அப்படியா? உங்கள் ஊருக்குள்ளே இறங்கி போகையில் இடது பக்கத்தில் ஓடையும் தோப்புகளும் தஞ்சைகளும் உண்டா? அதை தாண்டி போனோடனே அம்மன் கோயிலும் கர்மசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் உண்டா? அப்போ நீங்கள் தான் கால் வந்துட்டு வாங்க. தம்பி, உங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா சொத்தெல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் இப்போ யார் வச்சுருக்கா? வேறு யாருக்கெல்லாம் அது கொடுக்கணும்? கோயில் வீடாக மாற்றி வச்சுருக்காங்க. அதில் குழப்பம் இருக்குங்கிறதுக்கு தான் அந்த கேள்வியை நான் கேட்டுட்ருக்கேன். புரியுதா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? பாப்பா பக்கத்தில் வாங்க. என்ன மலர்கள் வாங்கிட்டு வந்தியே எனக்கு? மாலை, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ. எப்போ என் செண்பகப்பூ எங்கே? மலர் கண்ணை முடிக்காங்க எல்லாரும், 2 பேரும் கண்ணை முடிக்காங்க. கழிந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தேனி எல்லையில் இருந்து கர்மசாமி என் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை நீண்ட வயதாகியும் பெண்ணாக இல்லாமல் கன்னியாகவே இருக்கிறாள், பூ பெய்யவில்லைன்னு காட்டு வந்தான். அப்போ என் பாதரட்சியில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து நான் போட்டு கொடுத்தேன். இதை கொண்டு போய் உன் பிள்ளை தலையில் போடு, அடுத்து வருவது வேறு பூ கொண்டு வாங்கினேன். இப்போ அந்த பிள்ளை புனிதமான பெண்ணாகி கல்யாணம் முடிக்கல ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி உன்னுடைய பிள்ளை 21 நாட்களுக்குள் அறிகுறியான அடையாளத்தை காட்டி பூ பெய்து புனிதமான செய்தியோடு என்னை பார்க்க வருவார். இந்த பூவை கொண்டு போய் அவள் தலையில் கட்டி போடணும், அல்லது தலைக்குள்ள வச்சு படுக்கணும். இந்த கனியை புழிஞ்சு அவளுக்கு கொடுக்கணும். வெற்றி உண்டு, ஆனந்தம் உண்டு. கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளாகவே குடும்பத்தில் பாவ விரோதமான செயல்களும் மனக்குழப்பங்களும் இருக்குது.
இது மூட நம்பிக்கையில் சொல்லப்போனால் செய்வன கோளாறு நடந்து தான் நம்ம குடும்பத்தில் இந்த பகையும் இந்த வேதனையும் இந்த துயர அலைகளும் இந்த தடைகளும் நடக்குன்னு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் செய்வனை கோளாறுகள் அல்ல, இது பாவத்தின் அடிப்படையில் வந்த வினைகள். அதனால் சரியாக 1, 2, 3, 4 ஆவணி மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு பெண் அமையும், கல்யாண வாழ்க்கை கூடும். இனி உன் இஷ்டப்படி கற்பனையில் ஒரு பெரிய மாளிகையை உண்மையாக உருவாக்கி தருவேன். அதில் என் பேர் மாளிகைப்பாறை கற்பசாமின்னு அடிச்சு விடு, ஜம்முன்னு இருப்பேன். சுய தொழில் 1, 2, 3, 4, 6, 3 லாரி 3 காரு வச்சு தொழிலும் நடத்துவேன். சந்தோஷமாக இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருடா, போயிட்டு வா, சந்தோஷமாக இருக்கு. இந்தா நான் கொடுத்த காசு உனக்கு கோடியாக குவியும். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் பிள்ளையை பற்றி எனக்கு மனத்துக்குள்ளே சங்கடமாக இருக்குது. அதை படிக்க வைக்கவா இல்லட்டு வேலைக்கு போக சொல்லவா, என்ன வண்டி எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? குண்டா சாப்பிட்டியா? நல்ல காலில் விடலை, நான் ஏமாளியா? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். என் குதிரை நீதிமன்றத்தில் போய் நிற்கி. ஆனால் அது நியாயம்தானான்னு பார்த்தேன். சேர்ந்து வாழ்ந்தா அவங்களுக்குள்ள உயிர் சேதம் வரக்கூடிய நிலைமை வரும். ஆகினால் இயல்பான நிலைகள் தோன்றி இப்படி ஒரு பிரிவை கொண்டு வந்து விட்டுருக்கு. இது பிரிவில் தான் நடக்குமே தவிர சேராதுன்னு மேலே இருந்து உத்தரவு. என்னப்பா செய்ய? கால் வந்துட்டு ஆட்டிப்பு போ. வரலாம். எந்த இடைஞ்சல் இல்லாமலும் நீதிமன்றம் உங்கள் பக்கம் நடுநிலை தவறாமல் நான் வெற்றியை தருகிறேன். ஜெயித்து வந்து என்னை பார்ப்பேன், வெற்றி உண்டு, ஆனந்தமடைவாய். இப்போ கர்பசாமிக்கு இதே மாதிரி என் பிள்ளை ஒரு பக்கம், அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு இருக்காங்களே. யாரு இல்லைப்பா, எங்கப்பா இருக்காங்க? நீ யாருப்பா? கல்யாணம் முடிச்சிருக்கியா உன் பிள்ளைக்கு? அந்த பிள்ளை எங்கே இருக்கு? மாமியார் பிள்ளை இருக்குது தானே நியாயம்? பிரிஞ்சிருக்காங்களா? என்ன பிள்ளைப்பா நீ? கால் வந்துட்டு வா. வணக்காண்ணே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கிய மருமக எவ்வளோ கொழுப்பு. நெல்லுங்காங்கண்ணே, ஏன் பேரக்கூடாது. நல்ல காலில் விட ராஜா, நீ குனிஞ்சிட்டா நீ காலில் விழுந்ததாக நான் நம்பவும் பிள்ளைக்கியோ உன் மனசு அங்கே போய் சேரணும். அதுதான் எனக்கு முக்கியம். யாரோ வெளிநாடு சம்பந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன், சென்னையிலிருந்து வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன், அதில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார். என்ன தொழில்? புரியலையே. சரி, அது அமெரிக்காவில் அது தொழிலா? ஆசை, அமெரிக்கன் ஆசை. ஓ, க்ரீன் கார்டு. ஓகேங்க, அது வாங்கி தரணுமா? அப்படி சொல்லு ஆம்பளை. கால் வந்துட்டோப்பா. இருவாரே பார்த்தேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு உட்கார்ப்பா. அந்த பிள்ளைய வர வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளையும் 2 மனசாக தான் இருக்குது, ஒரு மனசாக இல்லை. புரியுதா? எப்படியாவது அவள் மனசை மாற்றி உன் பிள்ளையோட வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு ஆடிப்போம் போ. இந்தாப்பா, ஒரே ஒரு பஞ்சாயத்து பேச்சில் உன் மருமகளை வீட்டுக்கு வர வைக்க, இணைந்து வாழ்வார்கள், ஆனந்தமாக நடக்கும். அதெல்லாம் தூரத்துக்கு எறிவோம். போ, அசராத போ. கர்பசாமிக்கு என்னப்பா, உன் பொண்ணுக்கு தொண்டை சம்பந்தமாக எதுவும் ஆராய்ச்சி பண்ணிங்களா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சாமி சொல்லுது. செக் பண்ணி பார்த்துக்கா, தைராய்டு வராமல் பார்த்துக்கா. என்ன? சரி, கண்ண முடியும். உன் பிள்ளை ஒரு சின்சியரான பிள்ளை, ஆனால் அவங்களுடைய மனசு இவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இல்லை. அதனால் இப்போ அவங்கள வர வைக்கவா? கண்டிப்பாக.
புரியல. நீ கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். சொன்னால் வருத்தப்படுவோம் அப்படின்னு என்னத்தை சொல்ல? கால் வந்துட்டு வா, உண்மையை சொல்லுவோம். அதுக்கு பிறகு வேண்டாம் வேணும் நீ முடிவெடு. எனக்கு என்ன அவசியம் இருக்குது? என்ன ஒன்று சொல்லுங்க. உங்கள் அப்பா ஆத்தா கண்ணை மூடின பிறகு தான் நீ நல்லா இருப்ப என் கூட. அதுவரை நான் உன் கூட இருந்தோம்னா எனக்கும் உனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்காது. புண்ணியம் அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து வார்த்தையை சொல்லுதாங்க. இப்போ நீ முடிவெடுத்து சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி என்னைய மட்டும் இந்த கனியை கொண்டு வைப்பா. 62 நாட்களுக்குள்ள அங்கேருந்து நற்செய்தியும் இணைப்பும் வரும். வெற்றி உண்டு. என்னை இன்னும் 3 முறை என்னை பார்க்க வருவாயாக, ஆனந்தமும் அடைவாயாக. வாழ்க்கை கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்கள் முண்டி என்னென்ன நடக்க போகுது? கால் ஒன்று நீ சொல்லவே வேண்டாம். ஒன்றும் கால் ஒன்று வா. ஏன் பிறந்தாய் மகனே? 2 கேள்விக்கு பதில் சொல்லு. கிரீன் கார்டு வேணும், தொழில் நல்லா இருக்கணும், வேறு என்ன வேணும்? இதயம் வலிக்குதுங்க, நானும் ஒரு தொழில் சரியான முதல்ல வெளிநாடு சொந்தமான விஷயத்தில் உன் பையனுக்கு அந்த வாழ்க்கையை சரியாக்கி தரேன், தொழிலையும் உருவாக்கி தரேன், நிலையாக இருக்க வைக்கிறேன். அப்படி கண்டபோது உன் இதயத்தை நான் பார்க்குறேன். கொஞ்சம் எக்கோ எடுத்து பார்த்தியாடா? 30-35% கொஞ்சம் புரதச்சத்துக்கள் லேசாக பிளாக்கிங் பண்ணியிருக்கு. அது பெரிதளவுக்கு இல்லை, அதனால் அது ஒன்றும் செய்ய நினச்சிருக்காங்க. மாத்திரை தந்தாங்களா? அது கரைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க, கரையாது. அதனால் இன்னொரு 2.5 மாதம் கழித்து ஆஞ்சோ பண்ணாலே சரியாயிடும். எந்த ஒரு குறையில்லாமல் காப்பாற்றுறேன். சித்த வைத்தியத்தில் மருந்து இருக்குது, சாப்பிடு. மரணம் இல்லை, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். புண்ணியம் மரல்வாய், நிறைந்த கோடி செல்வமும் பெறுவாய். செக் பண்ணிட்டு வா, எத்தனை பிளாக் இருக்குன்னு உனக்கு இருப்பான். ஒரே பிளாக்கில் 35 to 37 அவ்வளோ பாயிண்ட் தான் இருக்குது. பயப்படாத, தைரியமாக இருக்குது. 2 சென்ட் வச்சுருக்கேன் நான். திரும்ப உனக்கே சொல்லு. ஆமாம், ரெடி ஆகிடுத. ஓகே, நற்செய்தியோடு வருவா, என்னை காண்பாய். கர்மசாமிக்கு முடியாமல் இருக்குது. யாரோ டாக்குமெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ ஏதோ முடியாமல் இருக்காங்களா? யாருக்கு? வாப்பாங்க. யாரு? டாக்குமெண்ட் கையை மட்டும் காட்டினா எப்படி? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாருப்பா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறான்? பக்கத்தில் வா, வாங்க. அவன் எங்க படிக்க போகிறவன? வராங்க. அங்கே நில்லுக்கா. இவனுக்கு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட முடியும். அப்படி நில்லுக்கா, அப்படி நில்லுக்கா, கூப்பிட்றேன். நில்லுக்கா. கால் வந்துட்டு வரலாம். சாய்பாபா சாமி வாராங்களே, உங்கள் வீட்டு பக்கம் அவங்க இருக்கிறாங்களா? சரி, இந்த டாக்குமெண்ட்டை நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன். உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. அதை எந்த இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு முடிச்சு தந்தால் போதுமில்லா, வெற்றியாக்கி தரேன். இந்த 60 நாட்குள்ளே எல்லா வெற்றியும் கிடச்சி தெளிந்த விடையோடு என்னை காண்பாய். செல்வ சிறப்பும் ஆனந்தமும் பெருகும். 1 தான் முடிச்சு தரேன். சரி, எத்தனை லட்சம் கட்டியிருக்கிய? கேட்குற கேள்விக்கு பாரு. எத்தனை லட்சம் கட்டினீங்க படிக்கிறதுக்கு? 20 லட்சம். இன்னும் எவ்வளோ கட்டணும்? கண்ணை முழுங்க. நீங்கள் ரெண்டு அங்கே போங்க. சத்தம். தம்பி, உங்கள் பேர் என்ன?
அப்படின்னு அப்படி தம்பி அதில் சாமிக்கு நேரம் மண்டலாக படுத்துக்கா. அவங்க கணக்கில் அதான் மண்டலாக படுத்துது. சாமியை நல்லா நினச்சிக்கா, சாமியை நல்லா நினச்சிக்காங்க.